तुम फिर से मिल गई। तुम्हारी गर्लफ्रेंड है क्या? बिल्कुल भी नहीं। ओह अच्छा, समझो कैफे में चल के कॉफी पिए। नहीं, मैं घर जा रहा हूँ। இப்பதான் வரியா? வந்து என்ன? காலையில ஒரு பொண்ணை மீட் பண்ணோம்ல. எரிக்காவா? அவ பேரு எரிக்காவா? அவ உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? அவளை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரியா இருக்கு. பார்க்க தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை ஃப்ரெண்ட்லியா மட்டும் பழகுவாங்களா என்ன? தேவதையா? அவளும் உன் கிளாஸ் தானா? பராங் யூனிவர்சிட்டியில செகண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்டா செலக்ட் ஆயிருக்கா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீதானா? நீங்க தான் நல்லா படிக்கிறவங்களாச்சே, அப்புறம் எதுக்கு இந்த காலேஜுக்கு வந்தீங்க? உனக்கு ஏன் பொறாமையா இருக்கு? அதெல்லாம் இல்ல, நான் எதுக்கு பொறாமப்பட்டுக்கிட்டு. பொய் சொல்லாத. நீ ஏன் பட மாட்ட? நாம தான் ஏற்கனவே கிஸ் பண்ணிருக்கோமே. கிஸ்ஸா? ஒருவேளை இது என்னோட செகண்ட் கிஸ்ஸா இருக்குமோ? தேவையே இல்லாம கற்பனை பண்ணிக்காத. தப்பு கணக்கு போட்டேன். அந்த கிஸ்ஸுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. என்ன வெறுப்பேத்த தான் அப்படி பண்ணியிருக்கான். இருந்தாலும் ரொம்ப தான் வெறுப்பேத்துறான். நீ ஏன் அவனை அட்டாக் பண்ணிட கூடாது? இன்னும் அதிகமா ஹேட் பண்ணுவான். ரொம்ப கஷ்டம். ஆமா. ஓ காட், நான் உடனே போயாகணுமே. எங்க கூட லஞ்ச் சாப்பிடலையா? விஷயம் என்னன்னா, நான் ஜாப் போயிட்டு இருக்கேன். ஜாபா? காலேஜ் முன்னாடி ஒரு பியூட்டி சலூன்ல. அப்படியா? ஹே சூப்பர் பா. கிரேட் பா. அங்க ஒர்க் பண்றது சரியா வருமானு தெரியல. இப்பதான் பாட்டம் லெவல்ல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா டாப் லெவலுக்கு வந்துருவேன். ஆனா இனிமே உங்க கூட என்னால லஞ்ச் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். கஸ்டமர்ஸ் இல்லாத நேரத்துல தான் என்னால லஞ்ச் சாப்பிட முடியும். நீங்க எப்ப வேணும்னாலும் அங்க வந்துட்டு போலாம். ஓகே, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். See you, bye. Bye. Good luck. Same to you. என்னாலயும் உன் கூட லஞ்ச் சாப்பிட முடியாது. ஏன்? என்னோட சீனியர்ஸ் அவங்க கூட லஞ்ச் சாப்பிட சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் தனியா சாப்பிடணுமா? சாரி சானியா, ப்ளீஸ். டாடா. என்ன இது, எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ. போர்க் கட்லெட்ஸ், சிக்கன் கட்லெட், ஹாம்பர்கர்ஸ். சத்தமா ஆர்டர் பண்ணாதான் கொடுப்பாங்க. வந்துட்டியா? நான் உன்கிட்ட நம்ம லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேட்கலான்னு தான் இருந்தேன். சரி, என்ன சாப்பிடுற? போர்க் கட்லெட்ஸ்? ஹாம்பர்கர் ப்ளீஸ். எனக்கும் அதே கொடுத்துருங்க. வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டு கொடுங்க. எனக்கும் அப்படியே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட ஆர்டர் இது இல்ல. சரிதான், அதனால இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜிம்மி, நீயா? ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா எப்படி இருக்குன்னு தெரியுதுல்ல.
இனிமே என் வழியில குறுக்க வருவியா சொல்லு ஜீனியஸ். சானியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நீ ஏன் இங்க இருக்க? நீ எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்த? ஆமா, ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். காலையில இந்த இடத்துல, சாயந்தரம் அந்த இடத்துல. இப்படி நல்லா வேலை பார்த்தா தானே நிறைய சம்பாதிக்க முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ எப்ப வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் நான் தயாரா வச்சிருக்கேன். ஆமா, இந்த பையன் உன் கூட தான் படிச்சிட்டு இருக்கானா என்ன? அதை பார்த்துட்டு நான் சும்மா தான் இருப்பேன்னு நினைக்கிறியா? டே ஜோ, என்ன அப்படி பாக்குற? ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? ஆமா, உண்மையிலேயே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன் நீ எப்ப பார்த்தா ஸ்கர்ட்ஸ் போட்ட பொண்ணுங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நீ என்னடா வளர்ன? அது என்னன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா அது லவ்டா, லவ். லவ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ லூசு, சும்மாரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேட்ட ஆர்டர் கொடுங்க. ஓகே. அம்மா, எல்லாத்தையும் அரைகுறையா தான் பண்ணுவியா? ஏன் ஜிம்மி, நீ வேலையை விட்டு போகணும்னு ஆசைப்படுறியா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அவனுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தெரியுமா? இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. சானியா, நல்லா சாப்பிடு, சரியா? இங்க உட்காரு, இங்க உட்காரு. இங்க வா. சானியா, நீ போ, வரேன். ஓகே பாய். இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? எப்பரா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருக்காதா பின்ன? நீ இந்த காலேஜுக்கு வேணா புது ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஆனா நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். விட்டு போக முடியலடா. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? என்னை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம காலேஜில் இருக்கிற கிளப்ஸில் எதுலையாவது ஜாயின் பண்ணியிருக்கியா? ஸ்கூல் கிளப்ஸா? அதை பத்தி யோசிக்கல. அதை பற்றி இனிமேல் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதனால சொல்கிறேன்னா, நீ எங்கள் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்க. நீ மட்டும் ஜாயின் பண்ணனா நாம நேஷனல்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நேஷனல்ஸ்க்கு போகலாமா? இல்லடா, டச் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? டே ஜோ, உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம் ரெட் ஸ்னீக்கர்ஸ் சீரீஸில் விளையாடும்போது நீ செம ஃபார்மில் இருந்த. நீ அவ்வளோ நல்லா விளையாடினதுக்கு நான் தான் காரணம், அதை நீ மறந்துடாத. நீ எனக்கு ஜூனியராக இருந்தாலும் நான் உனக்கு எத்தனை வீடியோஸ் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். தெரியும் தெரியும். அப்புறம் என்ன, எதுக்காக யோசிக்கிற? உடனே ஓகே சொல்லு. எனக்கு தெரியும்டா, நீ என் பேச்சை மீற மாட்டேன். இன்னைக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே மறக்காம நீ கிளப் ரூமுக்கு வந்துரு. ஓகே? ஓகே. டேய், நீ கண்டிப்பாக வரணும். உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, வரேன். ஸ்டூடெண்ட் கிளப்ஸா? ஹாய். கிளாஸுக்கு போல? இன்னமும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? ஆமா, எந்த கிளப்ல நீ ஜாயின் பண்ண போற? நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அங்கேயும் வந்து தொல்லை கொடுப்பியே. உன் கூட வந்து ஜாயின் பண்ணுவேன்னு யார்? என்ன, ஏதாவது ப்ராப்ளமா? ஹலோ கிறிஸ்டியன். ஓ, எல்லாரும் வந்துட்டீங்களா? இந்தாங்க நியூ மெம்பர்ஸோட கொடுங்க. எங்க இவ? உள்ள வா.
விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்காளே. என்ன அங்கே நிக்கிற? வா வா வா. ஓ, நம்ம அடிக்கடி மீட் பண்றோம். இவளா? நல்ல வேளை நான் இங்க வந்தா இல்லைன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். டென்னிஸ் விளையாட தெரியுமா? எனக்கு தெரியாது. கொஞ்சம் தெரியும், ஆனா விளையாடுனது இல்ல. அப்படின்னா ஜாயின் பண்ணாம இருக்கிறதே நல்லது. இந்த கிளப்ல விளையாடுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்ல. அப்படிலாம் இல்ல, விளையாட தெரியலனாலும் பரவாயில்லன்னு கிறிஸ்டன் சொன்னான். உன்னால நல்லா விளையாட முடியும்னு அவன் தான் சொன்னான். அவனா சொன்னா? அமைதியா இரு, அவ யார் பேச்சும் கேட்க மாட்டா. ஓகே, பொறுத்து தான் பாப்போமே. ஓகே ஓகே, லிசன் எவ்ரிபடி. நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு காலேஜோட ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா அறிமுகமாக இருக்க மாட்டீங்க. இப்போ உங்களையும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் ப்ராக்டிஸ் என்னைக்குன்னா தேர்ஸ்டே. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஸோ கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருக்கு. என்னோட பேரு கிறிஸ்டன். நான் டென்னிஸ் கிளப்போட வைஸ் பிரசிடென்ட். அப்புறம் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். இன்னும் செகண்ட் இயரா? எனக்கு 21 வயசு தான் ஆகுது. 21 தான் ஆகுதா? சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பொதுவா என்ன பாக்குற எல்லாருமே என்கிட்ட இதே கேள்வி தான் கேட்பாங்க. ஆனா என்ன பண்றது, அதானே உண்மை. இந்த வருஷம் நம்ம கிளப்போட முதல் நாள் ரொம்ப ஃபன்னாவே தொடங்கியிருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம கிளப்ல இந்த வருஷம் நிறைய புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் நம்ம கிளப்புக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு நான் ரொம்ப ஸ்கூல் டென்னிஸ் ஸ்பின்னர் நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறேன். லாஸ்ட் இயர் ஹை ஸ்கூல் டென்னிஸ் நேஷனல்ஸோட வின்னர் இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு கிடைச்சதுன்னா அது நம்ம ஜோவுக்கு தான். அது மட்டும் இல்லாம அதே டோர்னமெண்ட்ல கேர்ள்ஸ் டிவிஷனோட வின்னர் யாருன்னா அது நம்ம எரிகா தான். Nice to meet you. ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது என்னன்னா, போன வருஷம் நம்ம டென்னிஸ் கிளப்ல ஒரு பொண்ணு கூட ஜாயின் பண்ணல. ஆனா இந்த வருஷம் ஒரு பொண்ணு நம்ம கிளப்ல ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட முன் வந்திருக்கா. அவ பேரு சானியா. ஹலோ எவ்ரிவன், நான் தான் சானியா, சோஷியல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட். ஆமா, எவ்வளவு நாளா நீ டென்னிஸ் விளையாடிட்டு இருக்க? டென்னிஸ் ராக்கெட் தொட்டது கூட இல்ல. ஆனா பேட்மிண்டன் விளையாடி இருக்கேன். I'm fine. இருந்தாலும் ஹார்டா தான் அடிச்சிருக்க. நீ நல்லா விளையாடுறதுக்கு இன்னும் நிறைய பிராக்டிஸ் வேணும். I'm sorry. அதான் பரவாயில்லன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு? ஓ, உன் Dress சூப்பரா இருக்கு. நிஜமாவா? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிருக்கு. ஆமா, ரொம்ப சூட்டபிளாவும் பிரிட்டியாவும் இருக்கு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் டென்னிஸ் விளையாட போறேன். இப்படி வந்திருக்க. சில பேரை திருத்தவும் முடியாது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. என்ன ட்ரெஸ் வாங்கணும்னு தெரியாம வாங்கிட்டா போல இருக்கு. ஆமா, நீயும் கிறிஸ்டனும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வெல்விஷர். என்ன? அவன் ரொம்ப நல்லவன், நல்லா பேசுறான், நல்லா பழகுறான். சில பேரும் இருக்காங்களே. அவனை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். போலாமா? ஓகே ஓகே, எல்லாரும் இங்க வாங்க.
கிருஷ்ணன் இங்க வா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸையும் செக் பண்ண போறோம். அப்பதான் யாராருக்கு எந்தெந்த விதத்துல ட்ரைனிங் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரிய வரும். உங்களை டெஸ்ட் பண்ண போறது நம்ம கிருஷ்ணன் தான். இவன் உங்க எல்லாருக்கும் பால்ஸை சர்வ் பண்ணுமா? யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு நடக்க போற பிராக்டிஸ்ல யார் யாருக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யாரும் நர்வஸ் ஆக வேண்டாம். ஒவ்வொரு பிளேயருக்கும் நான் 5 பால்ஸ் சர்வ் பண்ண போறேன். நான் இப்ப சர்வ் பண்ண போற பால்ஸை நீங்க சரியா டேக்கிள் பண்ணணும். टेंशन आनेगा अड़पड़ो। क्या हम बारिश में भी खेलेंगे? बिल्कुल, कुछ भी हो, बारिश आए या बर्फ गिरे। सर एला रेडिया இருங்க, நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹே, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. Waste fellows. நான் பயந்தே போயிட்டேன். ரொம்ப ஃபாஸ்டா சர்வ் பண்றாரு. நம்மளால ஆட முடியுமான்னு தெரியலையே. என்ன பண்றீங்க? பால் அடிக்கணும், பால. சரியா? அண்ணா எங்க வச்சிருக்க? அடே, என்ன பயப்படுற? இந்தா அடிங்க பார்க்கலாம். ஏய், என்னாச்சு உங்களுக்குலாம்? நெக்ஸ்ட் பிளேயர் இன்டர் ஸ்கூல் சாம்பியன் எரிகா. கிறிஸ்டன், என்ன பண்ணிட்டு இருக்க? பால் ஒழுங்கா சர்வ் பண்ணு. Next player male inter school champion Joe. Hi, Mr. Joe. Nice to meet you டா. உன்னை கோர்ட்ல சந்திக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. ஹே, உனக்கு டச் விட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னதுனால தான் உன்னை லைட்டா எடுத்துக்கிட்டேன். இல்ல, நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. எல்லாருக்கும் கத்து கொடுக்கற மாதிரி கத்து கொடு. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யார் வரீங்க? இப்ப புரிஞ்சுதா? என்னடி பண்றது? கிறிஸ்டியனை பார்த்தா ரொம்ப கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து யார் விளையாட போறானுங்களோ செத்தானுங்க. நெக்ஸ்ட் பிளேயர் சானியா. சானியா, அங்க என்ன ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளிய வா, வெளிய வா. வா. ஓ, அவன் உன்னதானே கூப்பிடுறான். சீக்கிரமா வெளிய வா. அது வந்து ஸ்ட்ரைட்டா நில்லு. என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் டென்னிஸ் விளையாட வந்திருக்கேன். கருணை காட்டுங்க. ஷட் அப். ஓவரா பேசாத. பால் அடிக்க சொன்னா பால் விட்டு ஒதுங்கி ஓடுற. இன்னொரு தடவை பண்ணி பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. சானியா, என்னாச்சு? சரியா? ஓகே.
என்னாச்சு? ஏந்திரி. இந்திரி ஐயோ ரத்தம் வர வருதே. சானியா எஸ், இப்படித்தான் விளையாடணும். பால் எவ்வளவு ஃபோர்ஸா வந்தாலும் அதை இப்படித்தான் எதிர்த்து தைரியமா விளையாடணும். எழுந்திரு சானியா. Cheers. ஹரி ஓகே? நீ நினைக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப மோசமானவன் கிடையாது. ராக்கெட்டை கையில எடுத்தனா அவன் அவனையே மறந்துடுவான். நிஜமாவா? ஆமா, அதனாலதான் அவன் இங்க வரத்துக்கு சங்கோஜப்படுறான். ஹே, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. படிப்பும் நல்லா படிக்கிறீங்க, டென்னிஸும் ரொம்ப சூப்பரா விளையாடுறீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா என்ன? இல்லடா. ஹேய், அப்புறம் எப்படி எரிக்கா உன்கிட்ட இவ்வளவு நெருக்கமா பழகுறா? எனக்கு டேட்டிங்ல எல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்? நான் எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா தான் பழகுவேன். எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லை. ஏன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற சுதந்திரம் சுத்தமா பறி போயிடும். ஸோ அதனால டேட்டிங் மாதிரி விஷயங்கள்ல எனக்கு நம்பிக்கையே இல்லை. சுதந்திரம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டதுக்கும் நம்ம விருப்பப்பட்டதுக்கும் யாராலையும் எந்த தடையும் வரவே கூடாது. மற்றவங்க சுதந்திரத்துல நம்ம தலையிடாம இருந்தாலே அதுதான் உண்மையான லவ். இது ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். யாருக்கும் புரியல. நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோங்க. லவ் பண்றது ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரமா இருந்தாலும் காதலிக்கப்பட்டவரால் அது பறிக்கப்படுது. அப்பதான் அந்த காதல் வெறுப்பா மாறும். அப்படின்னா லவ் பண்றது சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம்ல. என்ன இப்படி சொல்றா? ஐயோ, எங்களால தாங்க முடியல. சாஸ்திரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவரை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. ஆனா அவருக்கும் பியோவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும். சார்த்ரேவும் பியோவரும் தானே, அவங்கள பத்தி எனக்கும் தெரியும். ஓ, இந்த விஷயத்துலயும் உங்க 2 பேரோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்கு. இதனாலதான் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரேங்க் கிடைச்சதா? இருக்கலாம். என்ன ஜோக் பண்ணல? அப்ப நீ அவனை விடாத. ஆமாப்பா, எதுக்கும் நீ ப்ரிப்பேர்டா இரு. டென்னிஸே விளையாட தெரியாம அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் இப்போ மூக்குல அடி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன சானியா, உனக்கு தெரியாத வேலையில எல்லாம் ஏன் மூக்க நுழைக்கிற? பிரச்சனைக்கு நீ போகலனாலும் பிரச்சனை உன்னை தேடி வருது. இல்ல, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. எப்படி சொல்ற? நீ இங்கதான் இருக்கியா? 2 பேரும் ஒரே கிளாஸ்ல. சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும்னு தெரியும், ஆனா நீ இருக்கல்ல, அதான் ரிலீஃபா இருக்கு. கடைசியா ஜோக்கோட லெக்சர் கேக்குற சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதே இல்ல. சூப்பர் சானியா, இனிமே உனக்கு நல்ல காலம் தான். பின்னாடி யாரு இருக்காங்கன்னு ஒரு தடவை பாரு. சானியா. ஜிம்மி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? என்ன மாதிரி பையனுக்கு படிப்புல ஆர்வம் இருக்க கூடாதா என்ன? நீ உண்மையிலே படிக்கணும்னு நினைச்சா விட்டு போன லெசன்ஸ் முதல்ல படி. ஏய், உன்னை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த காலேஜ்ல இருக்க கேஃபிடீரியால ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அங்க இருக்கிறவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டா? அந்த ஓனர் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. நான் இங்க உட்காரலாமா? சம கோஇன்சிடென்ஸ்ல ஒரே கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கோம். What do you usually eat for breakfast? இந்த டீச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? சானியா, சானியா, உனக்கு ஏதாவது புரியுதா என்ன? ஜிம்மி. Pardon me? Oh, why do you have a band-aid on? Did you hurt yourself? என்னையா? அவர் என்ன கேட்டாரு? I'm sorry. I am be quiet. Shut the mouth. Shut the mouth? Hey, என்ன சொல்லிட்டா நீ இப்படி சிரிக்கிறீங்க? And who are you? நானா
நான் You don't have any books. Did you originally take this class? ஓ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. நீங்க ஓ ஓ ஏ மேன் I am sorry. But I am gooding. Gooding. Coding? What does that mean? இன்னும் ஸ்கூல்ல இருக்கிறதா நினைப்பா? நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா ஸ்கூல்ல டிப்ளமோ வாங்கியிருக்கேன். இங்க நான் படிக்க வரல. உன்னை தவிர எங்க எல்லாருமே ஃபீஸ் கட்டி தான் படிக்க வந்திருக்காங்க. எங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாம போய் உன் வேலையை பாரு. என்னது டிஸ்டர்ப் பண்றேனா? மனுஷனா பிறந்த கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணணும். உன்ன மாதிரி மூளை இல்லாதவனை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஒரு முட்டாளா? இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்லையா? காலேஜ்ல படிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஏன், என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கல. அங்க நிறைய ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரொம்ப அழகாவும் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்காங்க. ஒருவேளை ஜோ அவங்க அழகுலையும் அறிவுலையும் மயங்கிடுவானோன்னு பயமா இருக்கு. ஆல்ரெடி ஒருத்தி சுத்திட்டு இருக்கா. ஏய், அந்த மாதிரி பொண்ணு அவன் முன்னாடி வந்தாளா? பாரு சானியா, நான் பாக்குறதுக்கு எங்க இருந்தாலும் ஏஜ்டு பர்சன் தான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் என் கண்ணுக்கு பர்ஃபெக்ட் ஜோடியா தெரியுறீங்க. என்ன பொருத்தமான ஜோடிமா? ஓ, இந்த மாதிரி. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு எனக்கு தெரியலனாலும் கண்டிப்பா அவனுக்கு பொருத்தமானவளா இருக்க மாட்டா. நீங்க பாரு, இந்த மாதிரி செட் ஆகவே ஆகாது. அதனால கவலைப்படாம இரு, சரியா? சரி ஆண்டி. அப்படிதான். தொடச்சது போதுமா, தேஞ்சிட போகுது, விட்டுடாத. ஜோனா சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்ன மறந்துட்டியா? ஓ, இங்க் ஸ்டோனும் ரைஸ் பேப்பருமா? எங்க பாத்துட்டு இருக்க? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? சானியா, நீயா? நீ எதுக்காக இங்க வந்த? என்னது? உனக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். திருப்பி எடுத்துட்டு போயிடுவா? ஒன்னும் தேவையில்ல. அம்மா, அப்படி என்னதான் பாத்துட்டு இருக்க? புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கரெக்டா? ஓ, கியூட்டா இருக்கா. உன்னை தவிர எல்லாருமே அழகாதான் இருப்பாங்க. லூசு. ये लो. थैंक यू. मुझे ये नहीं करना। अच्छा, तो ये खा लो। मैं मोटी हो जाऊंगी। तुम कहाँ मोटी हो? अच्छा चलो हम खेलते हैं। बहुत बोरिंग है। कुछ अच्छा करो बेटा। मेरी मॉम तुम्हारे लिए कुछ बना रही है। भाई, तुम्हारी दोस्त है? हाँ,
ओह, अच्छा बनाया है। युंजो स्मार्ट है। ये वाला ऐसे। वाह, क्या हम साथ में डिनर कर सकते हैं? सारा, तुम्हें और थोड़ा दूं? नहीं, थैंक यू सो मच। कितनी प्यारी हो तुम। सियांगजो, क्या आप पहली नजर के प्यार में भरोसा रखते हैं? पता नहीं, उस बारे में सोचा नहीं। मुझे भी उस पर भरोसा नहीं था। मुझे लगा था बस लोग ऐसा बोलते हैं, पर शायद ये सच है। जब आप रूम के अंदर आए, आपके आसपास सब कुछ ब्लर हो गया था। मुझे और कोई दिख ही नहीं रहा था। सियांगजो, बस 7 साल इंतजार कीजिए। उंजो, क्या सारा को यूं पसंद है इसलिए तुम दुखी होकर यहाँ बैठे हो? पर उंजो तो सबसे प्यारा है ना? मुझे नहीं पता। अरे क्या हुआ? अरे तुम सबसे स्मार्ट हो। अभी क्यों आया है? नींद कहीं का। ये तो इस पानी जितना ही ठंडा है। हाँ, युंजो कहाँ है? तुम्हें क्यों फिक्र हो रही है? क्यों? ऐसा क्यों कह रही हो? प्ले बॉय। क्या? प्रिटेंड मत करो। दिखाते हो जैसे कुछ पता नहीं। सब मैनेज करते हो। मैनेज? हाँ, मैनेज। जब भी मैं सोचती हूँ तुम्हें और पसंद नहीं करूंगी, तुम हंसकर मजाक बनाते हो मेरा, और मैं हमेशा फंस जाती हूँ उसमें। तुम्हें बस मजाक बनाना आता है, कंफ्यूज करते हो। ये बोल क्या रही हो तुम? सही है, अच्छा ही किया। दोनों साथ में काफी अच्छे लगते हो। हे, क्या तुम यूनेरा के बारे में बात कर रही हो? युंजो के बारे में नहीं सोच रही? एक ही तो बात है ना। क्या हुआ? ओह हनी, जाओ यहाँ से। सब तुम्हारी वजह से हो रहा है। निकलो यहाँ से। I'm sorry। तुमने उसे यहाँ लाकर सब कुछ बिगाड़ दिया। मैंने कहा था ना। सही बोल रहे हो, मैंने जरा ज्यादा ही कर दिया, पर मैं क्या करूं? मैंने कहा ना सॉरी। सोच रही हूँ ये सब ठीक कैसे कर सकती हूँ। तुम्हें क्या पता है? बताओ क्या पता है? जानती हूँ मैं, तुम्हें समझती हूँ मैं, ट्रस्ट मी। जिससे मैं प्यार करती हूँ वो मुझे अनदेखा करके किसी और के साथ बातें करता है। बहुत हर्ट होता है। इसलिए जानती हूँ मैं कि ये कैसा लगता है। जलन होने पर कितना हर्ट होता है मुझे पता है। मेरे भाई की बात कर रही हो? युंजो, मुझे लगता है दो लोगों का एक दूसरे को पसंद करना एक सपने की तरह होता है। क्या मेरा वो सपना
कभी पूरा हो सकता है युंजो? पता नहीं। ऐसा मत करो। रुको रुको, छोड़ो छोड़ो। शायद हमें दूसरा घर लेना चाहिए। शेफ शेफ, ये देखिए जरा। ओके। ओह ओह, इसमें कितना पानी है। इसे बुनते समय एक ही तरफ से बुना था क्या? हाँ सही कहा था, एक ही तरफ किया था। ओहो। पर इसमें मसाले अच्छे हैं। हाँ, ये इंटरेस्टिंग है। इसमें वो सॉल्टी टेस्ट भी है और थोड़ा सा मीठा भी है। मस्त है ना, टेस्टी। सही कहा। अगर कुछ देर ऐसे ही छोड़ दोगे ना तो MSG डालने की जरूरत नहीं है। कोई सुन लेगा, चुप आराम से। ये लो, जाकर बैटर बनाओ जाओ। तो इसका क्या करूं? फ्रिज में जो बैटर रखा होगा उसके साथ मिला दो। हाँ हाँ समझ गया, ये रहा। ओह ये रहा। हाँ, इसमें नूडल्स कब बनाऊंगा? हाँ, जल्दी से बनाकर हानी को भी खिलाऊंगा। उसे बहुत पसंद आएगा। अरे चुनगू। हाँ शेफ। तुम्हें हानी में ऐसा क्या पसंद है? ओ शेफ, आपने ऐसे अचानक पूछा तो मुझे शर्म आ गई है। अगर हानि नहीं होती तो मैं ग्रेजुएशन भी पूरा नहीं करता। रोज कोई कारनामा करता था, इसलिए मुझे सब इग्नोर करते रहते थे। उस वक्त हानि मेरी दोस्त बनी और मैं ग्रेजुएशन कर पाया। ऐसी बात है। हाँ शेफ, ये सही है ना? ऐसे ऐसे। तुम सच में साथ रहते हो भाई? हाँ युंजो, दरअसल हमें साथ मिलकर एक असाइनमेंट करना है। सो आई एम सॉरी, पर क्या आज तुम अकेले पढ़ाई कर लोगे? कैसा असाइनमेंट? ओह, वो जनरल क्लास के वेस्टर्न स्टडीज के ऊपर है और हमें ये साथ में पूरा करना है। तुम्हारा भाई है। युंजो। हेलो। சரி மேல வா. ரொம்ப அழகா இருக்காங்க. வாவ், இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. சீனரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. வெஸ்டர்ன் கல்ச்சர்ல யாராவது ஒரு பொண்ணு ஸ்டடி பண்றதுக்கு ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா அதை மற்றவங்க வேற விதமா எடுத்துப்பாங்கல்ல. இப்போ அதுக்கு என்ன, முதல்ல ரிசர்ச் முடிச்சிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோமா? ஆல் ரைட். இது எல்லாத்தையும் இவ்வளோ ஷார்ட் டைம்ல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவரே எப்படி மாறினாருன்னு தெரியுமா? சில பேர் எப்படி எப்ப மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. என்ன பத்தி பேசுறாங்களோ? அது அவங்களுக்கு ஒரு ஜாய். ஜாய்? ஜாயா? கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட மரும ஜாயா மாத்திக்கிட்டாரு. இத ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ண வேண்டாம், வீடியோவா சப்மிட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோவா? கிளேவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணுவோம். நம்ம சொல்ல நினைச்சதை உருவங்களா உருவாக்கி காட்டுவோம்.
ஜாய தீமா வச்சுக்கிட்டு வீடியோல போர்ட்ரேட் பண்ணுவோம். உங்ககிட்ட வீடியோ கேமரா இருக்கா? ஓ, வந்துட்டீங்களா? எனக்கு இந்த கேமரா வேணும். கேமராவா? காலேஜ்ல அண்ணனுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களாம். ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ண போறான். நிஜமாவா? ஆமா, அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன பொண்ணா? ஆமா, ப்ரொஃபசர் தான் எங்களை இதை பண்ண சொல்லியிருக்காரு. நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். வேலை முடிஞ்சது கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏய் ஜூனோ, உன்னோட ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் எனக்கு தேவைப்படுது. ரூம்ல தானே இருக்கு, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு கலெக்ஷன் ரொம்ப பிரமாதம். பத்திரமா போயிட்டு வாங்க அங்கிள். டோரை திறந்து வைக்காத, ஏன்னா நீ தான் கடைசியா போக போற. கவலையப்படாதீங்க அங்கிள். நாங்க போயிட்டு வரோம் சார். பை ஜிம்மி. பை பை, see you. என்ன தவிர எல்லாருமே காலேஜ் போயிருக்காங்க. என்னதான் அங்க லெக்சர்ஸ் இருந்தாலும் அவங்க நிச்சயம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. டேய் ஜிம்மி, நீ ரொம்ப பாவம்டா. ஆனா உன்னால வேற என்னதான் பண்ண முடியும்? நல்லா சமைக்க கத்துக்கிட்டு பெரிய செஃப்பா வேணா ஆகலாம். அப்பதான் சானியா முன்னாடி தைரியமா நிக்க முடியும். சானியா, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருப்ப? ஓ, அவளுக்கு இப்போ ஒரு கால் பண்ணி பார்க்கலாம். ஓ, இவ்வளவு லேட்டா அவளுக்கு நான் எப்பவும் கால் பண்ணதே இல்ல. கால் பண்ணணும்னு நினைச்சாலே ரொம்ப நர்வஸா இருக்கே. ஜோ, அந்த ஃப்ளவர் கொஞ்சம் மேல தூக்கு. இப்போ ஓகேவா? ஓகே. உங்க அம்மாவா? நான் சொன்ன பொண்ணு இவதாம்மா. ஹலோ ஆண்டி. ஆமா, அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு முன்னாடியே விஷ் பண்ணியிருக்கணும். சடனா விசிட் பண்ணதுக்காக சாரி ஆண்டி. பரவாயில்ல. சானியா எங்க? அவ ரூம்ல தான் இருப்பா. அட, எங்க போனா? சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாலே. ஐயோ, போன எங்க விட்டு போயிருக்கா? சானியா ரூம்ல இல்லடா. அப்படியா? வெளியில எங்கேயாவது போயிருப்பாலும் என்னவோ. சானியா, சானியா. ஓ, என்னது இது? திடீர்னு இவர் எங்க இருந்து வந்தாரு? அவன் ஹாப்பியா இருக்கிறத இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். கண்டிப்பா இவன் இந்த மொமெண்ட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். முடிஞ்சது. கொஞ்சம் வாட்டர் கொண்டு வரியா? சாரி, நீ வந்ததுல இருந்து நான் உனக்கு குடிக்க எதுவுமே கொடுக்கல. இது வந்துடுறேன். என்ன போட்டது? கீழே குளிச்சிருவா. நான் இங்க இருக்கிறத பார்த்துட்டானா? இதுக்கு செத்து போறதே மேல். ஹலோ. இல்ல, நான் இப்போ வெளியில இருக்கேன். ஒரு அசைன்மெண்ட்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். முடிஞ்சது. ஓகே, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி கால் பண்றேன்.
எரிக்கா. பாய். ஓகே பாய். சீக்கிரம் நீயும் டென்னிஸ் கோர்ட்ல விளையாடினா நல்லா இருக்கும். கிராஜுவேஷன் முடிகிற வரைக்கும் நீ பால் பொறுக்கி போட்டுட்டு தான் இருப்பியா? இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட போல. ஜோ வரலனா கூட இங்கே வரதை மிஸ் பண்ண மாட்டேங்கிற. ஏன் அவன் வரலையா என்ன? அட எதனாலன்னு உனக்கு தெரியாதா? ஜோ இங்கே ஸ்பெஷல் மெம்பர் ஆச்சே. இங்கே விருப்பம் போல் எப்போ வேணா வரலாம் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவன் இங்கே ஜாயின் பண்ணான். 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தோம். இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? வெயிட், ஒருவேளை அவன் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கானோ? ஓகே, ஆனால் காம்படிஷன் இல்லாத போது தான் இன்ட்ரெஸ்டே இருக்காது. இவளும் கிண்டல் பண்றா. சேம் ஏஜா இருந்தாலும் நான் ஏன் சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறேன்? அம்மா, ஜோ அவன் இஷ்டத்துக்கு இங்க வந்துட்டு போலாமாமே. அப்புறம் நான் எதுக்கு இங்க ஜாயின் பண்ணணும்? எதுக்கு பால் பொறுக்கணும்? சொல்லுங்கப்பா. ஏன்? காரமா இருக்குமா? எனக்கு காரம் பிடிக்கும். டென்னிஸ் விளையாட உனக்கு பிடிச்சிருக்கா? கஷ்டமா இருக்குப்பா. அப்படியா? ஏன் வர சொன்னீங்க? அதையும் கொஞ்சம் போட்டு சாப்பிடுமா, அப்பதான் நல்லா இருக்கும். விஷயம் என்னன்னு சொல்லுங்கப்பா. நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம் சானியா. ஏற்கனவே அவங்க நமக்கு அளவுக்கு அதிகமாவே உதவி பண்ணிட்டாங்க. ஆனா ஏன் சொல்றேன்னா, எனக்கு அங்கிருந்து கடைக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. உனக்கும் தூரமா இருக்கிறதால டயர்ட் ஆயிடுறல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வீட்டுக்கு போயிடலாமா? எல்லாத்துக்கும் வசதியா இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்ப்போம். என்னாச்சுமா? காரமா இருக்கு. நிறைய சில்லிஸ் போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கண்ணில் தண்ணி வருது. என்னம்மா நீ? அதுக்குதான் முன்னாடியே சொன்னல ரொம்ப காரமா இருக்கும்னு. தானியா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. என்னம்மா நீ எதுக்காக வருத்தப்படுற? வருத்தப்படாம எப்படிங்க இருக்க சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான். டே ஜான், ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்த? நம்ம 2 குடும்பமும் ஒரே வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ ஒண்ணு இங்க ஃப்ரீயா தங்கலையே, ரெண்ட் தான் பே பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என்ன சொல்றத கேள்றா. எங்களால நிரந்தரமா இங்கேயே தங்கிட முடியாதுல்ல. அவன் ஜூனோவுக்கு வேற எங்களால தொந்தரவு. அது மட்டும் இல்லாம சானியாவும் ஜோவை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதுதான் விஷயம். என்ன அதுக்கு நான் ஏதாவது வழி பரவாயில்ல, பண்றேன். இருக்கட்டும்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் இப்படி நடந்ததுக்கெல்லாம் என் பையன் மட்டும்தான் காரணம். உங்க பையனுக்கு தான் சானியாவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதே. அப்படி இருக்கும்போது எப்படி? ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது? என்னங்க, நாம ஏன் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கூடாது? சானியாவோட சிரிப்பு, அவளோட ஹார்ட் ஒர்க், அவளோட கியூட் கேரக்டர், இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இதெல்லாம் ஜோக்கு கண்டிப்பா பிடிக்கதான் போகுது. ஒருவேளை அப்படி நடந்தா சந்தோஷப்படுற முதல் நானா தம்மா இருப்பேன். என் பொண்ணு மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கீங்க. சரிம்மா, அழாத.
அண்ணா, சானியா இந்த வீட்டை விட்டு போக போறா. அவங்க அப்பா இப்பதான் கீழே சொல்லிட்டு இருக்காரு. சூப்பர் இல்ல? அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை. வேற வீட்டுக்கு போறியாமே? உனக்கு தொல்லை இருக்காது. ஆமா, இனிமே இந்த வீட்ல எல்லாமே பழையபடி மாறப்போகுதல்ல, என்ன சொல்ற? ஆமா, அப்படியே நினைச்சுக்கோ. நான் என் லக்கேஜை பேக் பண்ணிக்கிறேன். குட் நைட். 잊어야지 애를 써봐도 이제 난 봐야지 다짐해봐도 내겐 오직 너뿐이야. 다른 사람은 안 돼. 이런 내 맘을 이제 알아줄래? 사랑한다고 நேரமாச்சு, புறப்படுமா? கீழே நமக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாமா? அப்பா, சரி. தங்கச்சி, டேய் ஜோ, ஜுனோ, இவ்வளவு நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
அப்புறம் நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு தாராளமா வரலாம். சனியா சொல்லிட்டு வாமா போலாம். எங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு நாங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நீங்க டெய்லி ரொம்ப நல்லா சமைச்சு கொடுத்தீங்க ஆண்டி. ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்லி மேட்ச் நடந்தப்போ எல்லாருக்கும் பீஸா கொடுத்து கூட போட்டோவும் எடுத்துக்கிட்டீங்க. உங்க கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போனீங்க. டெஸ்ட்ல பாஸ் ஆனதுக்கு பார்ட்டியும் கொடுத்தீங்க. இந்த வண்டர்ஃபுல் மெமரிஸ என்னால வாழ்நாள் முழுக்க மறக்கவே முடியாது ஆண்டி. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா. சானியா, உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்திருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. मॉम, तुम्हारे बिना कैसे रहूंगी मैं? ऐसा करोगी तो वो कैसे जाएगी? ख्याल रखना, हाँ, कराते रहना। चलो हनी, चलो। गुड बाय। तो ठीक है फिर। सीट बेल्ट लगा लो। अच्छा हुआ, अब मुझे मेरा कमरा मिल गया। वैकुंठ दो, चुप। मॉम, हमें खाना नहीं मिलेगा क्या? ये सब तुम्हारी वजह से हुआ है।